சிந்தாமணி அக்கா அது. அக்கா சிந்தாமணி அக்கா. அக்கா சிந்தாமணி அக்கா. அக்கா சிந்தாமணி அக்கா உன்னதாக்கா கூப்பிடுறேன். காதுல எதுவும் ஈயத்தை காத்து ஊத்திருக்கியா? என் பேர் நர்மதாடா. நீ பாட்டுக்கு சிந்தாமணி சிந்தாமணி கிட்ட நான் எப்படி என்னன்னு கேக்குறது? யாரையோ மனசுல நினைச்சுக்கிட்டு கூப்பிட்டு இருக்காது. முதல்ல சொல்லு, சிந்தாமணின்றது யாரு? யாரு சிந்தாமணி? இப்ப சொல்லு. இரு 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 சொல்றேன். சொல்றத காட்டணும். வா நேரே போய் காட்டுறேன். ஏய், அந்த பொண்ணு நல்லா இருப்பாளாடா? அக்கா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லக்கா, சிந்தாமணி ஜுவல்லரிக்கா. சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மா வந்து நகை வாங்க இங்கதாக்கா கூட்டிட்டு வருவாங்க. இங்க தங்கத்துக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு, வெள்ளிக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கா. தங்கத்துல பாத்தீங்கன்னா உனக்கு தேவையான தோடு, மோதிரம், நெக்லஸ், தங்க செயின், தாலி. வெள்ளியில பாத்தீங்கன்னாக்கா உனக்கு தேவையான மெட்டி, கொலுசு, வீட்டுக்கு தேவையான அனைத்து வெள்ளி பொருளுமே இங்க கிடைக்கும்க்கா. அது மட்டும் இல்லக்கா, உன்னால மொத்தமா வந்து நீ நகை வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணினா இங்க வந்து நகை சீட்டு நடத்துறாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணி உனக்கு தேவையான நகையை நீ வாங்கிக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்ச டிசைன் வேணும் அப்படின்னா இவங்க சொந்தமாவே நகைப்பற்ற வச்சிருக்காங்க. உனக்கு தேவையான டிசைனை அவங்களே தரமாவும் நம்பிக்கையாவும் பண்ணி கொடுப்பாங்கக்கா. உண்மையாவே இந்த நெக்லஸ் போட்டதுக்கு அப்புறம் நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நம்ம சிந்தாமணி சொல்ல செங்கல் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் சைட் வந்தீங்கன்னா செகண்ட் ஃபீல்ட் சைட் வந்தீங்கன்னா சென்னை காம்ப்ளெக்ஸ் பேக் சைட்ல ஆவுச்சி செட்டியார் சீட்ல ஃபர்ஸ்ட் கடையா இருக்குங்க. அதே புது பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா பெரியார்ல செகண்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரைட் வந்தீங்கன்னா சென்னை காம்ப்ளெக்ஸ் பேக் சைட்ல பாலத்துக்கு ஃபர்ஸ்ட் கடை தாங்க. மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.